அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேணுகா வந்தது மல்லிக்கும் சரி, இப்ப விஜய்க்குமே ஒரு தலைவலின்னு சொல்ல முடியாது. ஆனா, விஜய் வந்து ஒரு குதூகலமாவும், சந்தோஷமாவும் தான் இருக்கிறாரு. ஏன்னா, அவரோட முதல் மனைவி, அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி. அந்த மனைவிக்கு இப்போ வந்து நினைவுகள் திரும்புது. அதே நேரத்தில பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கும்போது, அவர் என்ன பண்றாரு, ரேணுகா கிட்ட சில விஷயங்கள பேசுறாரு. அதாவது எப்படிலாம் நம்ம இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, அந்த இடத்துல ரேணுகா என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க தான் என் கணவரா?" அப்படிங்கிற மாரிலாம் கேள்வி கேட்குறாங்க. அப்ப அந்த இடத்துல அப்படி கேட்டுட்டு, அவங்க அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எனக்கு இப்ப எல்லாமே வந்து உங்க மேல உள்ள அட்ராக்ஷன் கூடுது. ஏன்னா நீங்க ஒரு நல்லவரா இருக்கிறீங்க." எல்லாருமே சொல்றாங்க, "நம்மளோட பழைய வாழ்க்கை வந்து இந்த மாரிலாம் இருந்தது." அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆல்பத்தில பார்க்குறோம். அது எல்லாமே பார்க்கும்போது, "நீங்க என் மேல எவ்வளோ அன்பா இருந்திருக்கிறீங்க. அந்த அன்புக்கு நான் கைமாறா வந்து எனக்கு வந்து பழசு மறந்திருந்தாலும் பரவால்ல. உங்கள நான் வந்து ஏத்துக்கிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல அந்த ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது காட்டுக்குள்ள தனியா போம்போது ஏதாவது பேய் வந்துச்சுன்னா, "உன்ன நான் ஏத்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லும். அப்போ சில பேரு என்ன சொல்லுவாங்க, "வேப்பில அடிச்சு நீ என்ன ஏத்துக்கிறது? பேய் உன்ன நானே ஏத்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி தான் இப்ப இங்க வந்து ரேணுகா விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரேணுகா வந்து விஜய வந்து ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப விஜயுமே அது வந்து ஒரு சந்தோஷமா தான் எடுத்துக்கிறாரு. ஏன்னா தன்னோட ரேணுகா வந்து தன்னை ஏத்துக்கிட்டதே பெரிய ஒரு சந்தோஷம். அதே நேரத்துல ரேணுகா வந்து பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும்னு நெனைக்கிறாங்க. அந்த குழந்தைத்தனமா மனநல பிறண்டு இருந்தது, இப்ப சரியாகி, இப்போ நார்மல் லைஃப்ல இருக்கிறது விஜய்க்கு சந்தோஷமா தான் இருக்கு. இன்னொன்னு மல்லிகிட்டயும் அவர் வந்து ரொம்பவே நெருக்கத்த காட்டுறாரு. அந்த உறவு அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத ரொம்ப சிலாகிச்சு தான் பேசுறாரு. ஏன்னா, ஒரு பிசினஸ தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தொடங்க போறேன்னு சொல்லும்போது கூட மல்லிகிட்ட வந்து கேட்குறாங்க, "நீ உன்னோட ஐடியாவ சொல்லு மல்லி" அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மல்லி என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு என்னங்க தெரியும்? நான் அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் படிக்கலங்க. உங்களுக்கே தெரியுமே நான் +2 வரைக்கும் தானே படிச்சிருக்கேன். நான் ஒரு சத்துணவு ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ் அந்த பிள்ளைங்களுக்கு ஆயா வேல பார்த்துக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு அந்த மாரி தான் மல்லி வந்து தன்னை தாழ்த்தி தான் பேசுறாங்க. ஆனா விஜய் அப்படி நினைக்கல. மல்லி எதுவா இருந்தாலும் உன்னோட சஜஷன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். பெரிய பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே வந்து கணவன், மனைவி அப்படிங்கிறவங்க இந்த மாரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள உள்ள அன்பும், நெருக்கமும் அதிகமா தான் ஆகும். ஏன்னா, எந்த ஒரு கணவன் எந்த உயரத்தில இருந்தாலும் தன்னோட மனைவிட்ட ஒரு ஐடியாவோ, இல்ல ஒரு ஆலோசனையோ கேட்கும்போது, அது வந்து அந்த மனைவிய உற்சாகப்படுத்தும். இன்னொன்னு அது செகண்ட் ஒப்பீனியன் தான். அந்த மனைவியோட கருத்து அப்படிங்கிறது அவங்களோட அடிநாதத்தில இருந்து தான் கண்டிப்பா வரும். தன்னோட ஃபேமிலி, தன்னோட கணவனுக்கு எந்த இடத்துலயுமே தோல்வி ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு தான் ஒரு பெண்ணு நினைப்பாங்க. அதனால தான் எப்பவுமே எந்த இடத்துலயுமே கணவன், மனைவி அப்படிங்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கருத்துக்கள பரிமாறும்போது, அங்க வாழ்க்கை நெருக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கை நெருக்கம் மட்டும் இல்ல, அந்த ஃபேமிலியும் சரி நல்ல உயரத்துக்கு போக தான் செய்யும். அத தான் இங்க வந்து விஜய் அழகா சொல்றாரு. "உன்னோட சஜஷன் அப்படிங்கிறது எனக்கு எப்பவும் தேவை மல்லி" அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மல்லி மேல உள்ள அன்பையும், அதே நேரத்தில மல்லிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் வந்து விஜய் அந்த இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா, இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படி இருக்கிற விஜய் எப்படி இப்போ ரேணுகா சரியாயிட்டாங்க. இப்ப ரேணுகாவே ஒரு பிளானோட தான் வந்து விஜய் கிட்ட நெருங்குறாங்க. ஏன்னா, மல்லிகைப்பூ வச்சதா இருக்கட்டும், அடுத்ததா அந்த பாஸ்தா செஞ்சு முடிச்சதா இருக்கட்டும். அப்ப இப்படியான விஷயங்கள்ல ரேணுகா வந்து விஜய் கிட்ட ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பாஸ்தா விஷயத்துல விஜய் என்ன பண்ண போறாரு? ம ரேணுகாவுக்கு பாராட்டு தான் குடுக்க போறாரு. "சூப்பரா பண்ணியிருக்க ரேணுகா. நீ வந்து பழைய ரேணுகா மாரி ஆயிட்ட." அப்படின்னு சொல்லி பாராட்ட போறாரு. அப்ப இந்த இடத்துல வந்து வெண்பாவுமே கொஞ்சம் அவங்க அம்மா, ரியல் அம்மா அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுத்து சொல்லி, அதே நேரத்தில அந்த பாஸ்தா விஷயத்தில வெண்பாவுமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க 2 பேருமே ரேணுகா பண்ண விஷயத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே, ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து மல்லியோட கை கொஞ்சம் வேகங்கிறத விட மல்லியோட அந்த முக்கியத்துவங்கிறது அந்த இடத்துல குறையும். அப்ப அத வச்சுக்கிட்டு இந்த ரேணுகா வந்து கொஞ்சம் மல்லிகிட்ட ஒரு ஆட்டத்த காட்ட தான் செய்வாங்க. ஏற்கனவே மல்லிய வந்து ஒரு 1ஆம் கிளாஸ் படிச்ச நீ 1ஆம் கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிற டீச்சரா இருக்கிற நீ இந்த மாரி இருந்தா, நான் வந்து ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. நான் எப்படி இருப்பேன்? என்னோட ஸ்டேட்டஸு இத எல்லாத்தையுமே மல்லிகிட்ட ஒரு குத்தலா தான் பேசுறாங்க. அதாவது இதுல 1ஆம் கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிறாங்களோ, இல்ல அவங்க கோடீஸ்வரியா இருக்காங்கங்களோ, அது வந்து மேட்டரே கிடையாது. ஒருத்தர் வந்து அவங்களோட எண்ணம் தான் முக்கியம். எண்ணம் வந்து தூய்மையா இருந்தது அப்படின்னாலே, அவங்க வந்து மனசளவிலயும் சரி, மனித தன்மையிலயும் உயர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல மல்லியோட மனசு அப்படிங்கிறது எப்பவுமே சுத்தமானது. ஒருத்தருக்கு அ ஏதாவது ஒரு துன்பம் எதுவோ அப்படின்னா முதல் ஆளா போய் நிப்பாங்க. உதவியும் பண்ணக்கூடியவங்க தான் மல்லி. ஆனா ரேணுகாவ பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சுயநலமா இப்ப வந்து யோசிக்கிறாங்க. எப்படி விஜயோட சொத்த ஆட்டைய போடுறது? மல்லிய எப்படி இந்த வீட்ல இருந்து துரத்துறது? அப்படிங்கிற மாரி தான் அவங்க வந்து ஒரு எதிர்மறையான எண்ணத்தோட தான் அவங்க வந்து விஜய் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப எதிர்மறையா இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரத்தில ஒரு இடத்துல இருக்க முடியாது. சீக்கிரம் அவங்க வெளிய போய் தான் ஆக வேண்டியிருக்கும். அப்ப இந்த சூழ்நிலையில மல்லிக்கு சின்ன சின்ன சறுக்கல் இப்போ வரத்தான் செய்யும். ஆனா அதையெல்லாம் தாண்டி மல்லி வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இப்ப விஜயே வந்து ஒரு கட்டத்தில ரேணுகா பக்கம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற மாரி தான் தெரியுது.
அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறாங்க மல்லி? அப்ப விஜய், ரேணுகா பக்கத்துல நெருங்குனா, அடுத்ததா என்ன நடக்கும்? இந்த ரேணுகா வந்து விஜய வச்சுக்கிட்டே மல்லிய வந்து வெளிய தொரத்த முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு இந்த யாருன்னா ரகுவ சப்போர்ட்டுக்கு கூடுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.